அத்தியாயம் 45. இளவரசன் உத்தரன். பிரகுன்கலையை சாரதியாக கொண்ட விராடனின் மகன் உத்தரன் நகரிலிருந்து வெகு உற்சாகமாகவே புறப்பட்டான். பிரகுன்கலை, வேகமாக ஓட்டு, கௌரவர்கள் நம் பசுக்களை வளைத்து ஓட்டி செல்லும் திசையை நோக்கி என் தேரை ஓட்டு என்றான். பிரகுன்கலை குதிரைகளை விரட்டவே தேர் விரைந்து சென்றது. சற்று நேரத்தில் தொலைவில் கௌரவர்கள் படை கண்ணுக்கு புலப்பட்டது. விண்ணலாவிய புழுதிக்கு பின் 4 திசைகளையும் அடைத்தபடி கடல் போல் பரவி நின்றது அப்படை. பீஷ்மர், துரோணர், கிருபர், துரியோதனன், கர்ணன் முதலானோர் அணிவகுத்து நடத்தும் மிக பெரும் படையை கண்டதும் உத்தரனுக்கு தன்னையும் அறியாமல் நடுக்கமும் கூச்சமும் உண்டாயின. பயந்து நடுங்கிய உத்தரன் தன் கண்களை கைகளால் மூடிக்கொண்டவனாய், அடேயப்பா, இவ்வளவு பெரிய படையா? இப்படையை நான் எப்படி எதிர்ப்பேன்? கௌரவர்களுடன் போர் புரியும் அளவுக்கு திறமையானவன் நான் இல்லையே. என் தந்தையான மன்னரும் சுசர்மனை எதிர்க்க சென்று நகரை பாதுகாப்பின்றி செய்துவிட்டாரே. என்னுடன் நம் படையும் இல்லை, படைத்தலைவர்களும் இல்லை. எந்த ஒரு துணையும் இல்லாத நான் இவ்வளவு பெரும் படையை எப்படி எதிர்ப்பேன்? பிரகுன்கலை, உடனே தேரை திருப்பி ஓட்டு என்றான். உத்தரன் பயத்தால் உளறியதை கேட்ட பிரகுன்கலை சிரித்து, உத்தரனே, பெண்களுக்கு முன்பாக வீரம் பேசி என்னையும் யுத்தத்திற்கு அழைத்து கொண்டு வந்துள்ளாய். பிரதிஜ்ஞை செய்துவிட்டு தானே நீ தேரில் ஏறினாய். நகரத்து மக்கள் உன்னை நம்பியுள்ளனர். சைரந்திரியும் என்னை புகழ்ந்தாள், நீயும் தானே ஒப்புக்கொண்டாய். நானும் உன்னுடன் வந்துவிட்டேன். இப்போது நம் பசுக்கூட்டங்களை மீட்டுக்கொண்டு திரும்பாவிட்டால் எல்லோரும் பரிகசிப்பார்களே. அதனால் நான் தேரை திருப்ப இயலாது. நீ உறுதியுடன் நின்று போரிடு, பயம் கொள்ளாதே என்று கூறி தேரை நிறுத்தாமல் ஓட்டி சென்றான். தேர் கௌரவர் சேனைக்கு அருகே வந்ததும் உத்தரன் மேலும் பயம் கொண்டவனாய், முடியாது, முடியவே முடியாது. கௌரவர்கள் நம் பசுக்கூட்டத்தை இஷ்டப்படி ஓட்டிச் செல்லட்டும். அந்த புறத்து பெண்கள் பரிகாசம் செய்தாலும் பரவாயில்லை. போரால் என்ன பயன்? எந்த லாபமும் இல்லை. நான் திரும்பித்தான் போவேன். இல்லாவிட்டால் நான் தேரிலிருந்து நடந்தே தனியாக போகிறேன் என்று கூறியவன் அம்புகளையும் வில்லையும் எறிந்துவிட்டு தேரில் இருந்து குதித்து பயத்தால் பைத்தியக்காரனைப் போல் நகரை நோக்கி ஓடத் துவங்கினான். உத்தரன் ஓடுவதைக் கண்ட பிரகுன்கலை, இளவரசே, ஓடாதே, நில். சத்திரியனாக பிறந்த நீ இவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறியவாறு உத்தரனை துரத்தியவாறு சென்றாள். அவளிடம் சிக்காமல் உத்தரன் புலம்பியவாறு இங்கும் அங்குமாக ஓடினான். கௌரவ சேனையினர் இக்காட்சியை கண்டனர். அவர்களுக்கு இது வேடிக்கையாகவும் வியப்பாகவும் இருந்தது. அப்போது துரோணர் உத்தரனை துரத்தியபடி ஓடும் பிரகுன்கலையை கண்டதும், இது யார்? ஆண் போலவும் தெரிகிறது, பெண்ணை போன்றும் தெரிகிறதே, யாராக இருக்கும்? ஒருவேளை இது அர்ஜுனனாக இருக்குமோ என்று சந்தேகித்தார். அதை கேட்ட கர்ணன், துரோணாச்சாரியாரே, என்ன சொல்கிறீர்கள்? இவனாவது அர்ஜுனனாவது? அப்படியே இருந்தாலும் என்ன? மற்ற பாண்டவர்கள் இல்லாது அர்ஜுனனால் மட்டும் நம்மை என்ன செய்ய முடியும்? விராடன் தன் மகனை நகரில் தனியே இருக்க விட்டுவிட்டு சுசர்மனுடன் போர் செய்ய தன் படை முழுவதையும் அழைத்து கொண்டு சென்று விட்டான். சிறுவனாக இந்த உத்தரன் அந்த புறத்தில் வேலை செய்யும் இந்த அலியை தன் தேரோட்டியாக கொண்டு தனியே இங்கு வந்துள்ளான். இவ்வளவுதான் விஷயம் என்றான். தன்னை துரத்தியபடியே வரும் பிரகுன்கலையிடம், பிரகுன்கலை, என்னை பிடித்து விடாதே. உனக்கு பணம் வேண்டுமா? புடவை வேண்டுமா? உனக்கு எது தேவையானாலும் நான் கொடுக்கிறேன். நீ நல்லவள், என்னை விட்டுவிடு. நான் ஊருக்கு திரும்பி போகிறேன். என் அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அவளுடன் படுத்து வளர்ந்தவன். எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறியபடி பிரகுன்கலையிடம் சிக்காது இங்கும் அங்குமாக ஓடினான். பிரகுன்கலை அப்படியும் விடாமல் உத்தரனை துரத்தி பிடித்து பலவந்தமாக தேரில் ஏற்றினாள். அறிவில்லாமல் நான் வீரம் பேசினேனே, இவள் என்னை போக விடமாட்டால் போலிருக்கிறதே, என்ன செய்வேன்? எல்லாம் என் விதியோ என்றுரைத்து அழுதான் உத்தரன். அப்போது பிரகுன்கலை, இளவரசே, வீணே பயப்பட வேண்டாம். இந்த கௌரவர் சேனையுடன் நான் போர் புரிகிறேன். குதிரைகளை மட்டும் நீ பார்த்துக்கொள். தேரை நீ ஓட்டு, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். என்னுடைய முயற்சியால் இந்த சேனை தோல்வி அடைந்து சிதறி ஓடுமாறு செய்வேன். உன் பசுக்களையும் மீட்டு வருவேன். உனக்கு நிச்சயம் புகழ் உண்டாகும் என்று கூறி குதிரைகளது கடிவாளங்களை தேரில் இருந்த உத்தரனிடம் தந்து, இளவரசே, அதோ தெரிகிறதே மயானம், அங்குள்ள வன்னி மரத்து பக்கமாக தேரை ஓட்டு என்று கூறினாள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த துரோணர் இவன் அர்ஜுனனே என்று முடிவு செய்து குறிப்பால் பீஷ்மருக்கு உணர்த்தினார். அந்த சமயம் பார்த்து துரியோதனன் கர்ணனிடம்,
கர்ணா, இவன் யாராக இருந்தால் நமக்கென்ன கவலை? அர்ஜுனனாகவே இவள் இருந்தால் நம் காரியம் நிறைவேறினதாகவே தானே அர்த்தம். மீண்டும் பாண்டவர்கள் 12 வருஷம் காட்டுக்கு திரும்பி போக வேண்டியதாயிருக்கும் அல்லவா என்றான். அதே சமயம் மயானத்தின் வன்னி மரத்து அருகே வந்ததும் பிரகுன்கலை உத்தரனிடம், விராட புத்திரனே, உனக்கே வெற்றி. தேரை விட்டு கீழிறங்கி இம்மரத்தின் மீதேறி மேலே கட்டி தொங்கும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வா என்றான். என்ன சொல்கிறாள் இவள் என்று ஒன்றும் புரியாமல் உத்தரன் திகைத்தான். அப்போது பிரகுன்கலை, உத்தரனே, தேரில் இருக்கும் இந்த ஆயுதங்கள் எனக்கு போதாது. இந்த வன்னி மரத்தின் மீது பாண்டவர்களின் திவ்ய ஆயுதங்கள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. உடனே அவற்றை எடுத்து வா என்று கூறினாள். ஐயோ, என்ன சொல்கிறாய் நீ? இந்த வன்னி மரத்து கட்டில் தொங்குவது வேடக்கிழவனின் பிணம் என்றல்லவா கூறுகிறார்கள். அந்த பிணத்தை நான் எப்படி தொடுவேன்? போயும் போயும் இந்த காரியத்தை என்ன செய்ய சொல்கிறாயே? உனக்கு நல்லதாக படுதா என்றான். அதற்கு பிரகுன்கலை, மரத்தில் கட்டி தொங்குவது பிணமல்ல உத்திரனே, அது பாண்டவரது ஆயுதங்கள்தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். தைரியமாக மரத்தின் மீதேறி அவற்றை எடுத்து வா, தாமதம் செய்யாதே என்றாள். மேற்கொண்டு மறுத்து பேச முடியாதவனாய் உத்தரன் அந்த வன்னி மரத்தின் மீது ஏறி பிரகுன்கலை கூறியபடி அதில் கட்டியிருந்த மூட்டையை அருவருப்புடன் தூக்கி கொண்டு கீழே இறங்கினான். மூட்டையை உத்தரன் அவிழ்த்ததும் அதில் சூரியனை போன்று பளபளப்புடன் ஆயுதங்கள் இருந்தன. அவற்றின் ஒளியைக் கண்டு வியந்த உத்தரன் தன் கண்களை மூடிக்கொண்டான். பின்னர் ஒருவாறு தைரியம் அடைந்தவனாய் அவற்றை தன் கைகளால் தொட்டு பார்த்தான். அந்த திவ்ய ஆயுதங்களை தொட்டதால் அவனுள் அதுவரை இல்லாத வீர உணர்வு பெருகியது. பிரகுன்கலை, இது என்ன விந்தை? இந்த ஆயுதங்கள் அனைத்தும் பாண்டவர்களுடையது என்று கூறுகிறாயே, அவர்கள் தன் ராஜ்யத்தை இழந்து கானகம் சென்று மறைந்தார்களே, உனக்கு பாண்டவர்கள் எங்குள்ளனர் என்று தெரியுமா என்று உத்தரன் வெகு உற்சாகமுடன் வினவினான். அப்போது பிரகுன்கலையாக இருந்த அர்ஜுனன் விராடனின் மகனுக்கு தான் யார் என்ற விபரத்தையும் தன் சகோதரர்கள் திரௌபதி ஆகியோர் பற்றியும் கூறினான். உத்தரனே, உன் தந்தைக்கு பணிவிடை செய்து வந்த கங்கரே தருமர், உன் நாவுக்கு ருசியாக அறுசுவை உணவுகளை பக்குவமாக சமைத்து தந்த சமையற்காரதான் பீமன், எவளை அவமானப்படுத்தியதால் கீசகன் இறந்தானோ அந்த சைரந்திரியே பாஞ்சாலி ஆவாள். குதிரை லாயத்தானும் பசுக்களை பராமரித்து வருபவனும் நகுல சகோதரர்களாவர். நான் தான் அர்ஜுனன். நீ என்னை கண்டு பயம் கொள்ளாதே உத்தரனே, உன் வீரத்தை இப்போது நீயே காண்பாய். பீஷ்மரும் துரோணரும் அசுவத்தாமரும் பார்த்து கொண்டிருக்க, இந்த கௌரவர் படையை தோற்கடித்து உன் பசுக்களை நான் மீட்பேன், அதனால் நீயும் புகழ் பெறுவாய் என்று கூறினான். அர்ஜுனன் கூறியதை கேட்டதும் உத்தரன் கைகூப்பி அவனை வணங்கி, பார்த்தானே, நான் பாக்கியசாலி ஆவேன். வில்வித்தையில் சிறந்த தங்களையா நான் என் கண்களால் பார்க்கிறேன். தாங்களா என்னை வீரனாக்கினீர். அறியாமல் செய்த என் பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். கௌரவர்களது பெரும் படையை கண்டு உத்தரன் பயம் கொள்ளாதிருக்கவும் அவனுக்கு பூரண தைரியம் உண்டாவதற்காகவும் அர்ஜுனன் அதுவரை தான் செய்த பல வீர செயல்களை பற்றி கூறியவாறு சென்றான். பின் கௌரவர் படை முன் தேரை நிறுத்தி கீழே இறங்கிய அர்ஜுனன் தன் கைகளில் இருந்த வளையல்களை கழற்றி விட்டு தோலாலான கையுறைகளை அணிந்தான். பின் தொங்குகின்ற தன் கூந்தலை தூக்கி வஸ்திரத்தால் கட்டி முடித்து கொண்டு கிழக்கு முகமாக நின்று அஸ்திரங்களை தியானம் செய்துவிட்டு தேரில் ஏறி காண்டிபத்தை ஏந்தினான். அதில் நான் ஏற்ற மும்முறை இழைத்து விட்டான். அதனால் உண்டான பேரொளியால் 8 திசைகளிலிருந்தும் எதிரொலி உண்டானது. கௌரவ வீரர்கள் இவ்வொலியை கேட்டதும் இது காண்டிபம் என்று அலறினர். அர்ஜுனன் தன் உருவம் நன்கு தெரியுமாறு தேரின் மீது ஏறி நின்று தேவதத்தன் என்ற தனது சங்கை எடுத்து வாயில் வைத்து ஊதினான். அதை கண்ட கௌரவர் படை அச்சத்தால் நடுங்கியது. பாண்டவர்கள் வந்துவிட்டனர் என்று பரபரத்தனர். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.